வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ இட்லி மாவுல ஒரு ஈஸியான போண்டா, இது ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாக செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை, இதோட நம்ம வாசத்துக்கு கொஞ்சம் சீரகம், மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டேபிள் சால்ட், ஒரு சிட்டிகை அளவு சமையல் சோடா, வாசத்துக்கு பெருங்காயம், இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு மேலே வெங்காயம் போடுவோம், கொஞ்சம் இஞ்சி துருவல், காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் மாவுல சேர்த்த பிறகு இதை பிசைஞ்சுக்குவோம். இது போண்டா மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இந்த ரவை இதெல்லாம் ஒரு பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் வச்சிட்டோம்னா இந்த ரவையெல்லாம் நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம போண்டாவை போடலாம். வானிலை எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இதை போண்டாவை போடலாம். நீங்கள் மாவு கலக்கும் போது ஏற்கனவே நம்ம இட்லி மாவு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதோட நீங்கள் ரவை அரிசி மாவுலாம் சேர்த்துட்டு அப்படியே வச்சிடுங்க. போண்டா போடையில் உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் லைட்டாக 1 or 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு அதுக்கும் லூஸாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை கூட நீங்கள் கூட போட்டுக்கலாம். எண்ணெய் வானலியில் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போண்டா போடலாம். நம்ம இந்த போண்டா மாவு சேர்க்கும்போது இட்லி மாவோட தான் நம்ம கொஞ்சம் ரவையும் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்க்குறோம். இட்லி மாவு ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் வெட்டாக இருக்கும், தனியாகவே இருக்கும், ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதனால் நீங்கள் வெறும் ரவையும் அரிசி மாவும் போட்டு வெங்காயமெல்லாம் சேர்த்த பிறகு போண்டா போடும்போது கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருந்தால் அப்போது உங்களுக்கு லூஸாக தெரிஞ்சிச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம். போண்டா இப்படி பொன்னிறமான உடனே எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துருவோம். இப்போ சுவையான இட்லி போண்டா ரெடி. பாருங்க, ரொம்பவே ஈஸியான நல்ல டேஸ்டியான இந்த இட்லி மாவு போண்டா செய்து சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செய்யலாம். செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.